நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 19. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரிய பகுதிக்கு வந்தார். அவர்தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். சிந்தனை: இன்று திருத்தூதர்களும் புனிதர்களும் மறைச்சாட்சியர்களுமான பேதுரு, பவுல் ஆகியோரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திரு அவை பல்வேறு வழிகளில் துன்புற்றாலும் இறுதியில் அது அனைத்தையும் வென்றுவிடும். இந்த உண்மையை திரு அவையின் இருபெரும் தூண்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வாழ்வையும் பணியையும் சிந்திக்கும் போது அறிந்து கொள்ளலாம். துன்புறுத்தல்களோ சிறைவாசங்களோ வெளிப்படையான தோல்விகளோ எதுவும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றுவதில் இருந்து அவர்களை தடுக்க முடியவில்லை. அதேபோல திரு அவையும் ஒருபோதும் தோற்கடிக்கப்படாது. ஏனென்றால் அது இறை பராமரிப்பின் பாதுகாவலில் நிலைத்திருக்கிறது. திரு அவை ஒரே ஒரு எளிய காரணத்துக்காக வெற்றி பெறும். ஏனென்றால் இயேசு அதை திருத்தூதர்களின் மேல் நிறுவினார். பேதுருவுக்கு தனித்துவமான மற்றும் உச்ச அதிகாரத்தையும் அளித்தார். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். பேதுருவின் இயற்பெயர் சீமோன். இயேசு அதை பேதுரு என்று மாற்றுகின்றார். பேதுரு என்பது ஒரு மனிதனின் பெயராக இருந்தாலும் அது பாறை என்ற பொருளையும் குறிக்கும். எனவே பேதுருவும் அவரோடு ஒன்றித்திருக்கும் திருத்தூதர்களும் திரு அவை கட்டப்பட்டிருக்கும் பாறையாகவும் அதன் அசைக்க முடியாத அடித்தளமாகவும் மாறுகின்றனர். பேதுருவுக்கு விண்ணரசின் திறவுகோல்களை கொடுத்ததன் மூலம் இறை அதிகாரத்துடன் போதிக்கவும் ஆளவும் புனிதப்படுத்தவும் இயேசு அவருக்கு தனித்துவமான அதிகாரத்தை அளித்தார். இந்த அதிகாரம் பேதுருவோடு முடிந்து விடவில்லை. அது ஆயர் பதவியின் வழியாக பேதுருவின் வாரிசுக்களான ஆயர்களுக்கு கைமாற்றப்படுகிறது. பேதுரு ரோமில் கொல்லப்பட்டதால் ரோம் திரு அவையின் ஆளுகையின் இடமாக நிறுவப்படுகின்றது. பேதுரு அசைக்க முடியாத பாறையின் அடித்தளமாக திரு அவைக்கு தேவையான உறுதித்தன்மையையும் தெளிவையும் வழங்குகின்ற போது, பவுலோ உலகின் கடையெல்லை வரை நற்செய்தியை கொண்டு செல்லும் திரு அவையின் திருத்தூது பணியை ஆற்றுகின்றார். இதனை 2ஆம் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. அதில் பவுல் தனது இவ்வுலக வாழ்வின் இறுதியில் நின்று கொண்டு, போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், நம்பிக்கையை காத்து கொண்டேன் என்று அறிக்கையிடுகின்றார். அவருடைய வாழ்வே கிறிஸ்துவுக்கான ஒரு காணிக்கையாக பலியாக கொடுக்கப்பட்டது. பேதுரு திரு அவையின் ஒற்றுமையையும் தெய்வீக உண்மைக்கான பிரமாணிக்கத்தையும் உறுதி செய்யும் போது, பவுல் அந்த உண்மையை
உலகின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று எல்லா மக்களையும் கிறிஸ்துவுடனும் திரு அவையுடனுமான ஒன்றிப்புக்குள் கொண்டு வருகின்றார். பேதுருவும் பவுலும் தங்கள் வழியாக கடவுள் ஏற்படுத்திய தொடர்ச்சியான மரபின் மூலம் இன்று திரு அவையில் உயிரோடும் செயற்பாடுகளின் ஊடாகவும் இருந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு திருத்தந்தையும் மற்ற மனிதரைப் போலவே பாவியாக இருந்தாலும் மனித பலவீனத்தை கடந்து கிறிஸ்து விண்ணரசின் திறவுகோல்களை ஒப்படைத்திருக்கின்றார். இதனை நாம் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பேதுருவின் பணி இன்றும் உயிர்ப்புடன் உள்ளது. அது திருத்தந்தையின் மீது மட்டுமல்ல, அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் மீதும் எமது நம்பிக்கை இருக்க வேண்டும். புனித பவுல் இன்றைய நற்செய்தி பணிகளில் நிலைத்து நிற்கின்றார். இன்றைய நற்செய்தி பணியின் ஒவ்வொரு முயற்சியிலும், ஒவ்வொரு நற்செய்தி அறிவிப்பிலும், உலகின் கடைக்கோடி வரை நற்செய்தியை பரப்பும் ஒவ்வொரு முயற்சியிலும் அவர் இருந்து வருகிறார். பேதுரு திரு அவையின் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் உறுதி செய்வது போல கடவுளின் அரசை ஒவ்வொரு இதயத்திலும் நாட்டிலும் விரிவுபடுத்தும் நற்செய்தி பணியில் பவுல் ஊக்கமூட்டுகின்றார். திரு அவையின் இரு தூண்களான பேதுரு பவுலை இன்று சிந்திப்போம். அவர்கள் அளித்து வரும் உயிருள்ள சாட்சியத்தை ஏற்றுக்கொள்வோம். திருத்தந்தையில் உயிரோடு இருக்கும் பேதுருவின் மீது எமது நம்பிக்கையை புதுப்பித்து திரு அவையின் பாறை அடித்தளம் என்று அறிக்கையிடுவோம். எமது நற்செய்தி அறிவிப்பு பணியில் பவுலையும் அவருள் பற்றியறிந்த நற்செய்தி ஆர்வத்தையும் கண்டுகொள்வோம். இவர்கள் இருவரும் இன்றைய திரு அவையின் தம் உடனிருப்பால் ஊக்கமூட்டி வளர்த்திடுவார்களாக. செபம். புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென்.